இந்த வீட்டில் சமையல் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, இந்த 2 வேலை தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வேற ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதா நமக்கு? எல்லாம் நேற்று கார்த்திக் சொல்லி தானே தெரியுது. நம்மளெல்லாம் ஒரு ஆளாக மதிச்சு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா? அவங்க இஷ்டப்படி தான் எல்லாம் செய்கிறாங்க. இனி நம்மளும் அப்படி தான் இருக்கணும், எதையுமே சொல்லக்கூடாது. ஏய் ஆனந்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு அனுக்கா, ஏதாவது வேணுமா? அதெல்லாம் இல்லை, காலையில் என்ன சாப்பாடு? இனிமே தான் செய்ய. அப்படியா? பேசாம பூரி பண்ணிடுவோமா? இன்னைக்கு பூரி குருமா சாப்பிடணும்ட்டு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கு. இன்னைக்கு வேணா பண்ணிடலாமா? ஆமாம், வேலைனா மட்டும் கூட்டு சேருங்க. மற்ற ஏதாவது விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசுறீங்களா? ஏய், என்ன சொல்ற நீ? ஆமாம், பூமாரிக்காவை பார்த்தீங்களா? அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய தானே செய்யும். ஹலோ, என்னை விட உனக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கும். அது யாரு? உன்னோட அக்கால. அதான் நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. அட, நீங்க வேற அனுக்கா, எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது எனக்கு. அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இதை பத்தி, தெரியுமா? ரொம்ப நடிக்காத ஆனந்தி. உன் சொந்த அக்கா உன்கிட்ட சொல்லாம இருப்பாளா? உடனே வந்து உன்கிட்ட தான் சொல்லுவா எதனாலும். நீ காவியாலாம் அவங்களுக்கு தேவைப்படுற ஆட்க, அதனால உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லதான் செய்வா. நீங்க தான் மெக்கணும், ஒண்ணுமே என்கிட்ட சொல்ல கிடையாது. நேற்று கார்த்தி சொல்லிதான் எனக்கு எல்லாம் தெரியும். பக்குன்னு ஆயிட்டு, தெரியுமா? ஆமா, என்ன செய்ய சொல்ற? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதை போய் என் மாப்பிள்ளை கிட்ட கேட்டோம்னா அவர் அந்த வரத்துக்கு வர்றாரு. கவின் மாமா கிட்ட பேசுனீங்களா அதை பத்தி? ஆமா ஆனந்தி, பேசி என்ன செய்ய? ஒன்னுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்டா பேசணும்ட்டு வாய் புண்ணோட வந்ததுதான் மிச்சம். அது சரி, நானும் கார்த்திக் கிட்ட சொன்னேன் நீங்களும் இருக்கீங்களா அப்படின்னுட்டு. ஒன்னும் பதில் பேசுற மாதிரி இல்ல. ஆமா, என்ன பண்ண சொல்ற? பூமாரிய பாத்தியில எப்படி அருண் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி லேண்ட் வாங்குற அளவுக்கு வச்சிருக்கா. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. பூமாரிக்கா நம்ம கூட தானே பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? பிளான் பண்ணாமையா இருப்பாங்க? நீ வேற ஆனந்தி, அதெல்லாம் நல்ல பிளான் பண்ணுவா பூமாரி. அதெல்லாம் பண்ணிருப்பா, நம்ம கிட்ட சொல்லியிருக்க மாட்டா, அவ்வளவுதான். என்கிட்டயுமா சொல்லக்கூடாது? உங்ககிட்ட சொல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்க அவ்வளவா பேச மாட்டீங்க பூமாரி அக்கா கூட. உங்க 2 பேருக்கும் சண்டை. என்கிட்டயா சொல்லியிருக்கலாம்ல? என்கிட்டயே சொல்லாம எப்படி மறைச்சிருந்திருக்காங்க? இனி பூமாரி அக்கா கூட அவ்வளவா பேசவே கூடாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். சும்மா கடை அளக்காத. நீ யாச்சும் பேசாம இருக்கதாச்சும். ஏன் அனுக்கா, என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? 1% கூட நம்பிக்கை இல்ல. நீ உடனே பேசுற ஆளு. இந்த தடவை பாருங்க, நான் பேசவே மாட்டேன். அவங்க செஞ்சது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, தெரியுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்காங்க. கார்த்திக் சொல்லிதான் எனக்கே தெரியும். ஆனா பூமாரிக்கு தெரியலன்ட்டு ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு இருந்தா அத்தை கிட்ட. அதான் என்ன கதைன்னு தெரியல. என்ன சொல்றீங்க அனுக்கா? அப்ப பூமாரி அக்காக்கு தெரியாதா எதுவுமே? ஐயோ, நான் வேற அந்த அக்காவை போட்டு திட்டேனே. ஆமா, நீ தான் நம்பணும். உடனே ஒண்ணு சொன்னா அப்படியே நம்பிடுவிய. ஆளை பாரு ஆளை. அதெல்லாம் தெரியும் பூமாரிக்கு, தெரியாமலாம் இருப்பா. அத்தை நல்லா குடுகுடுன்னு கொடுத்து விட்டாங்க நல்லா. என்ன சொல்றீங்க? அத்தை குடுகுடுன்னு கொடுத்தாங்களா? ஏன்? ஆமா, அத்தைக்கு லேண்ட் வாங்குற விஷயம் பிடிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி அத்தை சரின்பாங்க? எல்லாத்துக்கும் காரணம் பூமாரி தான் சொல்லி பூமாரியை போட்டு நல்லா திட்டாங்க. இது எப்ப நடந்துச்சு? இதெல்லாம் சொல்லவே இல்லையே என்கிட்ட கார்த்தி. லேண்ட் வாங்குற விஷயத்த மட்டும்தான் சொன்னாரு. நான் கிட்ட தானே நின்னேன். ஏன் முன்னாடிதான் அருண் மாமா அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அப்ப பூமாரியும் வந்து நின்னா. சரியான திட்டு, தெரியுமா? அது சரி. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன காவியா கூடவா உன்கிட்ட எதையும் சொல்லல? சொல்லவே இல்ல அனுக்கா. பாத்துக்கோங்களா எப்படி இருக்காங்கன்ட்டு. அனுக்கா, ஆனந்தி 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? காவியா வந்துட்டா, எதுவும் கேட்க வேண்டாம். ஆமா காவியா, நீ என்ன இங்க? இல்ல, பூமாரி அக்கா ஏதோ லேண்ட் வாங்க போறாங்களாமே, உங்களுக்கு தெரியுமா விஷயம்? ஏய் காவியா, நாங்க உன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா நீ எங்க கிட்ட வந்து கேக்குறியா? உன் அக்கா லேண்ட் வாங்குறது உனக்கே தெரியாதா? தெரியாது, பிரபா சொல்லிதான் தெரியும் எனக்கு. அது சரி, அவங்க ஆளு அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க போலயே. அப்படியா? அப்போ உங்ககிட்டயும் மாமா தான் சொன்னாரா? நீ வேற, அருண் மாமா என் கிட்ட வச்சுதான் அத்தை கிட்டே பேசினாங்க. அதனால அந்த விஷயம் எனக்கு தெரியும். நான் தான் கவின் கிட்ட போய் சொன்னேன். அப்படியா? யார் சொல்லியிருக்கான்னு தெரியல. பிரபா கிட்ட வந்து என்கிட்ட சொன்னாரு. எனக்கே ஷாக்கு. பூமாரி அக்கா இதை பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. பாத்துக்கோ உன் அக்காவோட லட்சணத்தை, இப்படிதான் இருக்கா. காவியா, உனக்கே தெரியாதுன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காவியா, பூமாரி அக்கா ஒன் டைமா சொல்லல? இல்ல ஆனந்தி, என்னன்னு தெரியலையே, என்கிட்ட இதை பத்தி பேசவே இல்லை. அவங்க நல்ல புத்திசாலித்தனமா தான் இருக்காங்க. நம்ம தான் முட்டாளா இருக்கோம். நம்பவே முடியல காவியா, இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. பாத்துக்கோ, எப்படா விடியும், எப்படா உங்ககிட்ட இந்த விஷயத்த கேப்போன்ட்டு இருந்துச்சு. ஆமா, எனக்கு மட்டும் என்ன, எனக்கு அந்த விஷயத்த கேட்டதுல இருந்து தூக்கம் மட்டும் இல்ல, சாப்பாடு கூட எடுக்க மாட்டேங்குது. ஆமா, சாப்பாடு எடுக்காம தான் இப்ப வந்து பூரி வேணும்னு கேட்டீங்களா? சும்மா இரு ஆனந்தி, ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே புடிச்சுக்கிடுவிய. கவின் கிட்ட சொன்னேன் நம்மளும் இந்த மாதிரி செய்வோமான்ட்டு. அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? நான் சொல்லட்டுமா என்ன சொல்லிருப்பாருன்ட்டு? ஏன் சொல்லு பாப்போம். கொஞ்சம் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. யார் என்ன செஞ்சாலும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க கூடாது. புரியுதா இல்லையா உனக்கு? ஏய்
அப்படியே அவர் மாதிரியே பேசுற? அதெல்லாம் எங்களுக்கு கை கட்டு வித்த. ஆச்சரியமா இருக்கு ஆனந்தி, அவர் மாதிரியே பேசுறத பார்த்தா. எக்ஸாக்ட்லி அப்படியே தான் சொன்னாரு, ஆனா கொஞ்சம் வித்தியாசம்தான், அவ்வளவுதான். உங்க ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே. இதுல என்ன உங்க ஹஸ்பண்ட் மட்டும் தனியாவா சொல்ல போறாரு? அதான் சொல்லி பார்த்தேன். ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? அருண் மாமாவை பாத்தில, எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்காரு. அதனாலதான் பூமாரி சொல்றதெல்லாம் கேட்காரு. ஆனா இவங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்க கூட மாட்டேங்காங்க. அதெல்லாம் அப்படிதான். கார்த்திக் கிட்ட கூட நான் சொல்லதான் செஞ்சேன். என் பேச்சு அவர் இங்க கேட்காரு. என்ன சொன்ன? நாளைக்கு வரையில ஒரு 5 லட்டுவும் 5 பாதுசாவும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். முடியாதுன்ட்டாரு. ரொம்ப முக்கியம். ஏன் ஆனந்தி, குந்தத்தப்பா தான் பேசிட்டு இருப்பியா? உனக்கு ஒரு வேலை இல்ல? சும்மா ஏதாவது சாப்பிட தானே கேட்க, அது ஒரு வேலை தானே காவியா? என்ன இப்படி பேசிட்ட? ஆமா, ரொம்ப முக்கியம் இப்ப சாப்பாடு. ஏய், ரொம்ப கோவப்படாத. என்ன கோவப்படாதா இருந்தா உன் அக்கா கிட்ட போய் கோவப்படு. சும்மா என்கிட்ட வந்து கோவத்தை காட்டுட்டு இருக்க. என்னமோ நான் எதுமோ தப்பு செஞ்ச மாதிரி. சும்மா இருக்காம ஏதாவது சொல்லிட்டே இருக்காத. அது அவங்க இஷ்டம், என்னமே செய்யட்டும். அதுக்காண்டி நம்ம அதை தலையிட்டுலாம் இருக்க முடியாது. சாப்பாடு எதுவும் செய்யலையா? ஃப்ரிட்ஜில் கறி இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். சரி, அதை எடுத்து வெளியே வைக்க வேண்டியன. மறந்துடுச்சுப்பா. ஆமா, திங்க மட்டும் மறக்காது. இது மட்டும் உனக்கு நல்ல மறக்குமே. ரொம்ப பேசாம போய் எடுத்துட்டு வாயேன். ஆனந்தி, உண்மையிலே காவியாக்கு தெரியாதா என்ன? அப்படிதானே அவ சொல்றா. அவ சொன்னா உடனே நம்பிடுவியா? இவளுக்கு தெரியாம ஏதாவது இந்த வீட்டுல இருக்குமா? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. கூட பிறந்த தங்கச்சி வேற. பூமாரி அக்கா எப்படி சொல்லாம இருப்பாங்க? எப்படியும் சொல்லிதான் இருப்பாங்க. சொல்லிதான் இருப்பாங்க இல்ல, சொல்லிதான் இருக்கா. ஆனா இவ நம்ம கிட்ட என்ன வருது வாயிலன்ட்டு கேக்குறதுக்காக இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கா. சேச்சா, காவியாலாம் அப்படி கிடையாதுக்கா. நீ தான் நம்பணும். நான் பூமாரியே நம்ப மாட்டேன். இவளை நம்ப முடியுமா? இல்ல, பூமாரி அக்காவும் இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும் என்ன விஷயம்ட்டு. கேட்டுதான் பாரு, அப்படியே உண்மை வெளியே ஹக்கிருவா பேரு. எப்பா, சரியான ஆட்களா தான் இருக்காங்க எல்லாருமே இந்த வீட்டுல. நம்ம தான் இப்படி இருக்கோம். தெரிஞ்சா சரிதான். இனியாச்சும் புத்தியோட பொழைக்க கத்துக்கோ நீயும். எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை தான் சரியில்லை. என் வீட்டுக்காரரு என் பேச்ச கேட்கவே மாட்டாரு. அவர் என்ன சொல்றாரோ அதுலதான் நான் நிக்கணும். ஆனா நீ அப்படி இல்லை. லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிருக்க. கார்த்திக் நீ பேசுறது எல்லாத்தையுமே கேட்பாரு. அதனால என்னெல்லாம் சொல்ல முடியுதோ அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லு. எல்லாத்துக்கும் அவரு தலையை தான் ஆட்டுவாரு. ஆமா ஆமா, ஆட்டுவாரு. அநேகமா என் தலையை தான் பிடிச்சி ஆட்டுவாருன்னு நினைக்கேன். நீங்க வேற ஆளை விடுங்க. அவர்கிட்ட பேசி யாரும் ஜெயிக்கலாம் முடியாது. கவின் மாமாவது பரவாயில்ல, பேசிட்டு விட்டுருவாரு. இவர் அவ்வளோதான். அவங்க அம்மா வர கொண்டு போய் என்ன அவ்வளோதான். அதுக்கப்புறம் அத்தை சும்மாவே அவன் சொன்னாப்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனந்தி, உன் கையில தான் எல்லாம் இருக்கு. நீ சொல்லு கார்த்திக் கிட்ட, அவர் எல்லாமே கேட்பா உன் பேச்ச. நீங்க தான் அப்படி சொல்லணும். கார்த்திகெல்லாம் என் பேச்ச கேட்கவே மாட்டான். நீங்க வேற. நான் தான் சொல்றேன்ல, நீ கேட்டு பாரு. உன்னோட பேர்லயே ஒரு லேண்ட் வேணும்னு கேளு. உனக்கு உடனே கார்த்திக் செஞ்சு தரேன்னா இல்லையான்னு பாரு. இல்லைன்னா என் பேரை மாத்திக்கிடுறேன். எப்படி அணுவை குணுன்னு மாத்த போறீங்களா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கேட்டு பாரு என்ன நடக்குன்ட்டு. சரி, இவ்வளோ தூரம் நீங்க ஆசைப்படுறீங்களா? நான் கேட்டு பாக்குறேன். அவர் என்ன சொல்றாருன்னு நாளைக்கு சொல்றேன்.